இன்ஸ்டாகிராம் ஆப்ல உங்களுக்கு வந்து யாராச்சும் லைக் வந்து பண்றப்ப அந்த லைக் பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து வராம வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணி லைக் பண்றப்ப நோட்டிபிகேஷன் வந்து வர வைக்கிறது அப்படின்றது தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே கீழே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து போஸ்ட்டு, ஸ்டோரிஸ் அண்ட் கமெண்ட்ஸ்ன்னு வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா லைக்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃபில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஃபில் வந்து இருக்கிறப்ப யாராச்சும் உங்களுக்கு வந்து லைக் பண்ணாங்கன்னா அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. அதனால பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் ப்ரொஃபைல்ஸ் ஐ ஃபாலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு லைக் பண்ணுறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் எவ்ரி ஒன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட், ரீல்ஸ் இதுக்கு வந்து யார் வந்து லைக் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி இந்த செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு வந்து பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.